MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக அசோக் நகர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநரிடம் பல பக்கங்களில் விளக்க கடிதம் அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன் வணக்கம். தற்போது மகாவிஷ்ணு விவகாரத்தில் தலைமை ஆசிரியை பள்ளி கல்வி இயக்குநரிடம் விளக்க கடிதம் அளித்திருக்கிறார். அது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்பான பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் நடத்தி வரக்கூடிய அந்த விசாரணை என்பது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நடந்தது என்ன என்பது குறித்து சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரோ அல்லது தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலரோ சரியான ஒரு முழுமையான ஒரு தகவல்கள் எதுவும் விசாரணையில் தெரிவிக்கவில்லை என்றும், அதே போன்று தங்களுக்கு எதுவும் தெரியாது என்ற ஒரு தகவலைத்தான் விசாரணை அதிகாரியான இயக்குநரிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பங்காற்றிய அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசியிடம்தான் முதலில் ஒரு விளக்க கடிதம் கண்ணப்பனிடம் அளித்தார். அதில் நேரடியாக வாய்மொழியாக சொன்ன தகவல்களுக்கும் எழுத்துப்பூர்வமான தகவல்களுக்கும் முரண்பாடு இருந்ததால் மீண்டும் ஒரு புதிய விளக்கம் விரிவாக அளிக்க வேண்டும் என்று இயக்குனர் உத்தரவிட்டார். என்ன நடந்தது என்பது குறித்து உண்மையான தகவல்களை முழுமையாக தர வேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் கூறியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் நேற்று தனது விரிவான பல பக்கங்கள் அடங்கிய ஒரு விளக்க கடிதத்தை அவர் இயக்குநரிடம் சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் இந்த சர்ச்சைக்குரிய மகாவிஷ்ணுவை அறிமுகம் செய்து வைத்தது யார், விழாவுக்கு அனுமதி கொடுத்தது யார், ஏற்பாடு செய்தது யார், என்ன நடந்தது, அசோக் நகர் அரசு பள்ளியிலிருந்து சைதாப்பேட்டை பள்ளிக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து சென்றது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக அவர் அந்த விளக்க கடிதத்தில் பதில் அளித்திருப்பதாக, அதே போன்று பல்வேறு பெயர்களையும் அதில் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் நடந்தது என்ன என்பது குறித்த அந்த விசாரணை என்பது ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தமிழரசை என்ன சொல்லி இருப்பார், யார் யார் பெயர்களை எல்லாம் இழுத்து விட்டு இருப்பார் என்பது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையில் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே விசாரணை ஏறக்குறைய முடிவுற்றதால் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் இன்று அல்லது நாளை தலைமைச் செயலாளரிடம் அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் நடைபெறும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806.